சார் வடசனை டூ எப்பதான் பதில் சொல்லிட்டு என்ன இப்போ ஓகே தானா? நானும் ரொம்ப நாளா செட்டில் கூட அதை கேட்டேன், எப்பயா சீக்கிரம் வடசனை டூ கொண்டு வந்துருங்கன்னு. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது. நானும் முதல்ல நடிக்கிறதா மிஸ் பண்ணிட்டேன்ல, அதனால எனக்கும் அந்த படம் பார்த்து பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு சார். கொண்டு வந்துருங்க சார். திருவிளையாடலுடைய சீன் தருமியும் சேது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நான் அவரோட ஒரு ஃபோன் பண்ணி பேசினா போதும். லைக் இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு, சும்மா ஒரு 4 வரி சொன்னா போதும். இப்படி ஒரு ஐடியா இருக்கு, பண்றீங்களா சார்? பண்றேன் சார், நல்லா இருக்கு சார். எப்போ சார்? இன்னொரு ஐடியா சார், எனக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் சார், நான் பண்ணல சார். நான் இது எப்போ பேசினாலும் வந்து அது நடக்காமலே இருந்தது. விடுதலைக்கும் அதே மாதிரி தான் ஃபோன் பண்ணேன். இப்படி ஒரு 4 நாள் இருக்கு, கேரக்டர் வந்து வாத்தியார்னு ஒரு கேரக்டர் பண்றீங்களா சார்? பண்றேன் சார், அவ்வளோதான். ஸோ அந்த ரொம்ப சிம்பிளாக பேசிக்ஸாக வச்சுக்கிறது, இன்டாக்டாக வச்சுக்கிறது வந்து சேதுவோட கரியருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஸ் எ பர்சன் நம்ம எப்பவுமே அதுக்கு ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். நம்ம வந்த பாதையை மறக்காமல் கவனமாக ஞாபகம் வச்சுக்கிறது. நம்ம போகிற வழியில் நிறைய மறந்துட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் தன்னை கிரவுண்ட் பண்ணிக்கிறதுக்கு, நம்ம எங்கேருந்து வந்தோம்ன்றத மறக்காமல் இருக்கிறதுக்கு சேது தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அது தட்ஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ். அது எல்லாருமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு கேரக்டர். அது நம்ம சிவபெருமானும் அவங்களுக்குள்ள அந்த பேச்சுவார்த்தை, அதுதான் இப்போ நாங்க சில கேள்விகள், நீங்க அதுக்கான படப்பட பதில்கள் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன். ரெடிங்களா ஐயா? எஸ், லெட்ஸ் கோ. ஓகே அண்ணா, பிரிக்க முடியாதது கலையும் வாழ்வும். பிரிக்க கூடாதது நல்லா லவ் பண்ற 2 பேரு. சேர்ந்து இருப்பது இளமையும் கனவுகளும். சேரக்கூடாதது மதமும் அரசியலும். சொல்லக்கூடாதது சொல்லக்கூடாதது புறம் சொல்லக்கூடாது. இன்னொருத்த பத்தி தப்பா பேசக்கூடாது, புறம் சொல்லக்கூடாது. அப்ப சொல்லக்கூடியது யாரையும் பாதிக்காத சொல்லலாம். அற்புதம். பார்க்க கூடாதது மற்றவங்க ரகசியத்தை. பார்க்க வேண்டியது எதாச்சும் டிராவல்னு நினைக்கிறேன். பிரயாணம் ரொம்ப நல்லது. பிரயாணம் பண்ணுறது, வேறு ஒரு மக்களை, வேறு ஒரு மொழியை, வேறு ஒரு இடங்களை பிரயாணம் பண்ணுறது, பார்க்கறது வந்து ரொம்ப நல்லது. கற்றலை விட கேட்டலே நன்று, கேட்டலை விட பார்த்தலே நன்றுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி. பாட்டுக்கு ராஜா. அழகுக்கு அழகு அழகுக்கு பெண்கள். சொல்லுக்கு கண்ணதாசன் சார். ஆசைக்கு எல்லா மக்களும். அறிவுக்கு பகுத்தறிவு. முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டா சந்தோஷம். உங்க ரசிகர்களுக்கு, கடைசியா உங்க ரசிகர்களுக்கு அன்பு மட்டும்தான் இருக்கு. ஐ லவ் யூ சோ மச். ஐ லவ் யூ. இந்த விஷயத்துல எப்பயுமே ஒரு விஷயத்த இந்த உலகத்துல புரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதை ரொம்ப அழகா சொல்லித்தரது கலைன்னு நினைக்கிறேன். கலையின் வழியாக புரிதல் எப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச சினிமா எதுவாக இருந்தாலும் சரி, பிடிச்ச பாடல் எதுவாக இருந்தாலும் சரி, அதில் நிறைய பேரோட அறிவும் அக்கறையும் சிந்தனையும் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது வெறும் சினிமா மட்டும் இல்லை, அது வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஐ லவ் யூ.